அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி ஃப்ரைடேனாலே நம்ம ஊரில் ஸ்பெஷல் தான். ஒரு பெருநாள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃப்ரைடே எங்கள் ஊரில் இருக்குது. இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, தால்ச்சா, அவ்வளவுதான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். தால்ச்சாக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் இப்போ அரை கிலோ கறி எடுத்துருக்கிறேன். அரை கிலோ கறிக்கு 1.5 கப்பு பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். மட்டனை நம்ம விசில் குக்கரில் தாளித்து போட்டுடலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியை வச்சு புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர் எல்லாம் சேர்த்து சுடு ஏற வச்சுட்டேன். ரொம்ப கலகலன்னு கொதிச்சிடக்கூடாது. லைட்டான சுடு ஏறினதுக்கப்புறமா நம்ம அந்த அரிசியை சேர்த்துடலாம். நான் 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் நல்லா காஞ்சாப்பில் இருக்க அரிசி, அதனால தான் நான் 3 கப் சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா 2.5 கப் 2.25 கப்பே போதும். யூனிட்டி பிரியாணி ரைஸ் தான் இது. எனக்கு என்னமோ இந்த யூனிட்டி பிரியாணி ரைஸ் தான் பிடிக்குது. அதனால் நியூ கப்பல்ஸாக இருக்கட்டும், இல்லை சமையல் பழகிறவங்களாக இருக்கட்டும், ட்ரை பண்ணுறவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த பிரியாணி ரைஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது எப்படின்னா கிண்டி பார்ப்பாங்க வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு. அடிக்கு ஒரு தடவை நம்ம திறந்து இப்படி பார்க்கும்போது இந்த ரைஸ் உடையாது. நார்மல் ரைஸு, வேறு கம்பெனி ரைஸ் நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2-3 ட்ரிப்பு நம்ம கிளறினாலே அரிசி உடைஞ்சிருது. நம்ம யூனிட்டி யூஸ் பண்ணோம்னா எப்படி நமக்கு இந்த நாள் உடையாது. அதனாலேயே நான் என்னென்னா நார்மல் பிரியாணி நம்ம தண்ணி சேர்த்து மட்டன் வெந்ததுக்கப்புறம் அதிலே நம்ம அரிசி போட்டு வேக வைக்கிறதுக்கு கிளறுற வேலை இருக்காது. இப்படி நம்ம தனியாக ரைஸை வடித்து அதில் சேர்த்தோம்னா கண்டிப்பாக கிளறுறது அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ரைஸ் நம்ம சேர்த்தோம்னா கிளறுனாலும் உடையாது. நீளமாக சூப்பராக இருக்கும். நான் மட்டன் தாளித்தா அந்த குக்கர்லேயே பருப்பையும் அவிய போட்டேன் விசிலில். இப்போ நம்ம இந்த கேஸெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுக்கணும். எல்லாமே அங்கனே கட் பண்ணி போட்டனால அடுப்புலாம் ரொம்ப நாஸ்தியாகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம இனிமேல் க்ளீன் பண்ணி எடுக்கணும் சமைச்சு முடிச்சுட்டு. தாளிச்சாவை தாளிச்சிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து பச்சை வாடை போனதுக்கப்புறமா கத்தரிக்காய், முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா பக்கத்துலேயே நம்ம விசில் அடித்து வச்சுருக்கோம்ல முள் போட்டு பருப்பு எல்லாம் அதையும் எடுத்து சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, மாங்காய் எல்லாம் நான் சேர்த்துருக்குறேன். இதில் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, வாழைக்காய். அது இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. காயெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறமா தேங்காயை வறுத்து முந்திரி, நிலக்கடலை சேர்த்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு புளி சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், சுவையான சூப்பரான தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வேலையும் நான் முடிச்சு வச்சுட்டு பார்த்திங்கன்னா பாலை காய்ச்சி வச்சுருந்தேன். அது இன்னும் குடிக்கல, அதையும் எடுத்துக்கிட்டேன். பராட்டா வாங்கியிருந்தோம், சரி தால்ச்சாவில் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து நான் தால்ச்சா ஊற்றி சாப்பிட்றதும் பிடிக்கும். இந்த மாதிரி பாலில் தொட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்காதவங்க திட்டாதீங்க, இப்படிலாம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். டீயில் மிச்சர் போட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.